இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இயேசுவின் வழி யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு யாவருக்கும் என்னுடைய இனிமையான புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலே இந்த 1ஆம் தேதியிலே துவக்க நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினாலே நிறைத்து ஆசீர்வதிக்கட்டும். இன்று ஒரு வாக்குத்தத்த செய்தியாக ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் புதிய வருடத்திலே வாக்குத்தத்த செய்தி என்று நாம் ஒவ்வொரு வருடமும் பிரசங்களை கேட்கின்றோம். ஆனால் அந்த வேதத்திலே கூறப்பட்ட அனைத்து வசனங்களுமே நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்ததுதான். அதற்காக பெசல ஒரு வாக்குத்தத்தம் அப்படி ஒன்று அல்ல. எல்லா வசனங்களும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான செயல்படுகின்ற நம் வாழ்க்கையிலே கிரியை செய்கின்ற இந்த வசனமாய் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஏசாயா 40:13 பார்க்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து, இடது கையை அல்ல வலது கையை பிடித்து. ஏன் என்று சொன்னால் வலது கை எல்லா காரியங்களையும் செய்கின்ற ஒரு கையாக காணப்படுகின்றது. இது ஒரு ஆசீர்வாதத்தின் கையாக காணப்படுகின்றது. நாம் உணவு சாப்பிடுவதாக இருக்கட்டும், இல்லாத ஒரு வேலையை நாம் செய்கின்ற பொழுது முழு பலத்தையும் இந்த வலது கைக்கு தான் நாம் கொடுக்கின்றோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்த வலது கையை பிடித்து தூக்கி பயப்படாதே என்று சொல்கின்றார். ஒரு ஆறுதலான வசனம், நீ பயப்படாதே, வலது கரத்தை பிடித்து தூக்கி பயப்படாதே என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் மனிதர்கள் பயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கலக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், போராட்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் சொல்லுகிறார், அவள் வலதையை பிடித்து பயப்படாதே என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லிவிட்டு, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நீ பயப்படுவது மட்டுமல்ல, நீ எப்பொழுதும் பயப்படாமல் இருப்பதற்காக நான் துணை நிற்கின்றேன், உன் அருகில் இருக்கின்றேன், உன் பக்கத்தில் இருக்கின்றேன். நீ ஏன் பயப்பட வேண்டும்? அப்போ இந்த செய்தியானது உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளைகளே, என் மகளே, என் மகளே, உன்னுடைய வலது கையை பிடித்து தூக்கி நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கின்றார். ஆதியாகமம் 49:25 பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கின்றான். எப்படி ஆசீர்வதிக்கின்றான்? அவன் உனக்கு, ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார். ஆசீர்வாதத்தினுடைய முதல் வார்த்தையே, கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். நீ இந்த உலகத்திலும், நீ வானத்தின் மேலும் பூமியின் கீழும் குடும்பத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்பொழுது? கடவுள் உன்னோடு உன் துணையாக இருக்கின்றார். அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே துணையாக இருக்கின்ற பொழுது வானத்தின் மேலும் பூமியின் கீழும் குடும்பங்களிலும் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். சங்கீதம் 46:1 இப்படியாய் சொல்கிறது, என் அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே என் துணையுமாய் இருக்கின்றார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு துணையாக இல்லாவிட்டால், ஆபத்துகள் வருகின்ற பொழுது, பயங்கள் வருகின்ற பொழுது நாம் கீழே விழுந்து விடுவோம். அது நம்ம வலதுகரத்தை பிடித்து தூக்கி, மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். இந்த 2022ஆம் வருடம் முழுவதும் ஆண்டவர்களை பார்த்து சொல்கின்றார், மகனே, மகளே, நீ பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் தூக்கிவிட்டேன், நான் உன்னோடு கூட எப்பொழுதும் துணையாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துணையாய் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோல்வியை தான் கண்டு கொண்டு இருப்போம். தோல்வியின் வாழ்க்கை நம்மை ஒவ்வொரு நாளும் இழுத்து சென்றே கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொன்னார், சொல்லுகிறார். அவர் யாருக்கெல்லாம் துணையாய் இருக்கின்றார்? உத்தமமாய் அவரை தேடுவர்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கின்றார். 19:12 வாசிக்கின்ற பொழுது ஆசாரியர்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறார், யாரெல்லாம் கர்த்தரை உத்தமத்தோடு தேடுகிறார்களோ
அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த பிள்ளைகளே, நாம் உத்தமத்தோடு அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கின்றார். சங்கீதம் 115:9 இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடவுமாய் இருக்கின்றார். அந்த பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விசுவாசித்து நம்புகின்ற ஒரு பிள்ளைகளாய் இந்த 2022 வருடம் முழுவதும் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எப்பொழுது நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கின்றார். யாருக்கு துணையாக இருக்கிறார்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவரை நம்புகிறவனுக்கு துணையாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு அவர் துணையாக இருக்கின்றார். எப்படி பயம்? அவரை பார்த்தோன்னே வித்தியாசமான பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பயம், அவரோடு பேசுகிற ஆண்டவனோடு இருக்கிறார் என்ற ஒரு பயம் நம்ம இருக்க வேண்டும். பயம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறுகளே பண்ண மாட்டோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் துணையாய் இருக்கின்றார். அதான் வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார், நம்முடைய வலது கையை அவர் பிடித்து தூக்கி பயப்படாது என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி எப்பொழுதும் ஆண்டவர் உனக்கு துணையாய் இருக்கின்றார். அவர் துணையாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு வராது. நம் வாழ்க்கையிலே ஆண்டவரை துணையாக கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் செய்வார். இந்த 2022 வருடம் முழுவதும் என் தேவ பிள்ளையே, உன் வலதுகையை அவர் பிடித்து தூக்குவார். நீ பயப்படாதபடி அவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு துணையாய் இருக்கின்றார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய வருடத்திலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தமான செய்தியை கொடுத்திருக்கின்றேன். உன் வலதுகையை பிடித்து பயப்படாத என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2022 ஆண்டு முழுவதும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ துணையாக இருந்து அவருடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்தித்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.